அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய அன்பு மகா பெரிதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலையும் அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறது. இந்த நாளில் நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்மளுடைய மீட்பாக இருக்கிறார் அவர். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லையும் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 1 28 29 27 28வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27 28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, ஞானிகள் எல்லாத்தையும் வெட்கப்படுத்துறது நம்ம ஆண்டவருடைய நோக்கம். ஏன் அப்படின்னா, அந்த உலகத்துல இழிவா எண்ணப்படுறவங்க, அற்பமா எண்ணப்படுறவங்க, பைத்தியங்களாக இருக்கிறவங்களை எடுத்து இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அது அவருக்கு மகிமை. பாருங்க, ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் மக்கா இருக்கிறேனே, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இவ்வளோ மோசமாக இருக்கேன் அப்படிங்கிறவங்கள எடுத்து அவருடைய ஞானத்தினால நிரப்பி, அதனால தான் முதல்ல அந்த வசனத்தை வாசித்தேன். நம்ம ஒன்றுமே இல்லை, நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து எல்லா இடத்துலையும் மகிமைப்படும்படியாக அவரே தேவனால் அவருடைய ஞானம், அவருடைய மீட்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய எல்லா கேரக்டர்ஸும் நம்ம மூலமாக வெளிப்படும்படியாக, நம்ம மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்மளை அப்படி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறாராம். பாருங்க, எனக்கு தகுதி இல்லையே, எந்த தகுதியுமே இல்லைன்னா நீங்கள் தான் சரியான கேண்டிடேட். எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லைன்னா நம்ம தான் சரியான கேண்டிடேட். பாருங்க, நம்மளை எடுத்து அவருடைய ஞானத்தை கொடுத்து அவரே எல்லாத்துக்கும் எல்லாமுமா இருந்து நம்ம மூலம் அவர் பேசுகிறாரு. பாருங்க, அதுதான் மகிமை. என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு நிறையா முறை சொல்லியிருக்கேன். என்னால் பேச முடியாது. நான் என்னை வழி நடத்தின அண்ணமார்ட்டெல்லாம் கேட்டிருக்கேன், எப்படி வசனங்கள் எல்லாம் இப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியாத இருந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்து வசனங்களை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, நம்ம ஒரு முறை படித்தாலும் ஆவியானவர் உள்ளே இருந்து நம்ம பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே பேசுகிறவர். உள்ளுக்குள்ள இருந்து ஆவியானவர் வசனங்களின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, பவுல் சொல்ற மாதிரி, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நம்ம மூலம் யார் வெளிப்படுறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். பாருங்க, அப்போ உள்ளவைகளை 28வது வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, ராஜாவை செலக்ட் பண்றாங்க. ஈசாய் வீட்டுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பிச்சிருக்கிறாரு. நீ போய் அங்கே ராஜாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு. 1 சாமுவேல் 16வது அதிகாரம். அங்கே நடந்தது என்னன்னு பாருங்கள். ஆண்டவர் எப்படி அவருடைய செலெக்ஷன் இருக்குதுன்னு 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11 12 வசனம் வாசிக்கிறேன். ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. 11வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். எல்லா அண்ணமா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருத்தனை போய் நீ அவங்க வீட்டில் ஈசாய் வீட்டில் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஈசாய் ஒவ்வொரு மகனா சாமுவேலுக்கு முன்னாடி கொண்டு வரான். இவனா இவனா இவனான்னு முன்னாடி 6 பேர் வந்துட்டாங்க. 6 பேர் 6 பேரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கடைசியில் சாமுவேல் கேட்குறாரு, உன்னோட பசங்க இவ்வளவுதானா அப்படின்னு. இல்லை, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இங்கே வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன், அவனை கூப்பிட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12வது வசனம்.
ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ராஜாவா இருக்கிறதுக்கு எங்க செலக்ட் பண்றாங்க? ஆடு மேய்க்கிறவனை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை எடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். எப்படின்னு பாருங்க. ஒன்றுக்கும் உதவாதவங்கள, ஆடு மேய்க்கிறவங்களெல்லாம் நம்ம சட்டம் பண்ணுவோமா? ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க, இவன் தான் எனக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்ட ஆண்டவர் இந்த தாவீதை அவர் அப்படியாக தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். பிரியமானவர்களே, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொள்ளுகிற தேவன். இன்றைக்கு நீங்கள் கவலையோட கண்ணீரோட இருக்கீங்களா? நான் ஒரு எண்ணமற்று இருக்கிறேன், என் குடும்பத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில் என்னை யாருமே சட்டம் பண்ணிக்கிறதே இல்லையே, நான் இழிவாக எண்ணப்படுறேனேன்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு 1 கொரிந்தியர் 1:31 தேவனே உங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். உங்களுக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்துக்கு உங்களை எடுத்து காட்டும்படியாக நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் உங்க பேரை அவர் பெருமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உங்களை அப்படியே மூடி மறைச்சு அவருடைய வார்த்தைகளால் உங்களை நிரப்பி இந்த உலகத்துல நீங்க ஷைன் ஆகும்படியாக உங்களை வைக்கிற தேவன் பாருங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவனை கூப்பிட்டு ராஜாவாக்குறாங்க. அதே மாதிரி போன வாரத்தில் நம்ம யோசேப்பை பார்த்தோம். ஜெயிலில் இருந்தவனை, குழிக்குள்ள கடந்தவனை, ஜெயிலில் இருந்தவனை எடுத்து அதிபதியா, எகிப்துக்கே அதிபதியா ஆக்குறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வார்த்தைகளுக்கு இந்த தாவீது அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். எவ்வளோ ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை தவறுகளை செய்த போதும் கர்த்தருடைய கிருபை இந்த தாவீதை பாருங்க, கிருபை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஏசாயா 55 கடைசியாக இந்த வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 55:3 பாருங்க. கர்த்தருடைய கிருபை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அவருடைய கிருபை மாத்திரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது யாராலையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க. ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதுதான் தாவீதுக்கு அருளின கிருபை. கிருபன்னு நம்ம பேசுறோமே, தாவீதுக்கு அருளின கிருபை. அவன் ஆடு மேய்த்துட்டு இருந்தவனை ராஜாவா அபிஷேகம் பண்றாங்க. அவன் தப்பு பண்ண போதும் ஆண்டவர் அவனை மன்னிச்சு கிருபைகள்னாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் பாருங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. பிரியமானவர்களே, இதை உங்களுடைய வாக்கு தத்தமா இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதுக்கு அருளின கிருபை உங்களுக்கும் இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அருளப்பட்டிருக்கு. இந்த கிருபை நம்மளை வெட்கப்படுத்தாது. இந்த கிருபை நம்மளை உயர்த்துகிற கிருபையாயிருக்கிறது. இந்த நாள்லையும் இந்த கிருபையை பற்றி பிடித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் வாழ்வோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.